ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோட்டி ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம செயின் ஸ்டிச் பேஸ் பண்ணி தான், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு தான். அது வந்து வேறு ஷேப்பில் போட போகிறோம், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அந்த செயின் ஸ்டிச் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து சில்க் அண்ட் ஜரி த்ரெட் ரெண்டுத்துலேயுமே போடலாம். நான் இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து சில்க் த்ரெட்டில் தான் யூஸ் ஆகுது. சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு. நம்ம ஆஸ் யூஷுவல் டபுள் ஸ்டாண்ட் வந்து ஃப்ரேம்க்கு கீழே நான் கொண்டு போயிட்டேன். இப்போ துளிப் நீடில் யூஸ் பண்ணி அது ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். த்ரெட் வெளியில் வந்தோடனே உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ, இது வந்து செயின் மாதிரி பக்கத்தில் போட மாட்டாங்க, ஓரளவுக்கு லென்த்தாக தான் போடுவாங்க. லென்த்தாக எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு நூல் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஊசியோட கார்னரில் வச்சு இப்படி மேலே இழுக்கக்கூடாது. ஊசியை கொஞ்சம் பின்னாடி, அதாவது நூல் பாருங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு கீழேருந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரிஞ்சது வந்து உங்களுக்கு சரியாயிடும். பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அந்த நூலை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போகணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் போடணும். லெஃப்ட் சைடு ஒரு தடவை போடணும், ரைட் சைடு ஒரு தடவை போடணும். இதே மாதிரி தான் போடணும் நீங்கள். அகெயின் நம்ம கீழே லாக் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் போடணும். அதுக்கு மேலேயோ அது கீழேயோ போடக்கூடாது, பக்கத்தில் போட்டுட்டு வரணும். இப்போ அகெயின் ரொட்டேட் பண்ணி இந்த சைடில் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போடுங்க. கீழே போட்ட லாக்குக்கு பக்கத்தில் ஒரு லாக். பக்கத்தில் போடும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு அகலமாகிக்கிட்டே போகும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி, ரைட் சைடில் ஒரு வாட்டி இப்படி போட்டுக்கிட்டே வந்து கீழே வந்து அந்த லாக்கை அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். இறக்கி போட்டுக்கிட்டே வரணும். இந்த இடத்துல லாக் வந்து பக்கத்தில் போடணும். மேலே போடுற மாதிரி ரொம்ப லென்த்தாக போட வேண்டியதில்லை. இப்படி பக்கத்தில் போட்டாலே போதும். உங்களுக்கு எப்போ அந்த நூல் பிரிஞ்சாலும் பின்னாடி ஊசிக்கு பின்னாடி தள்ளிட்டு அகைன் அது கீழே இழுத்திங்கன்னா சரியாயிடும். நூல் பிரிஞ்சு இப்போ நான் கீழே போடுற அந்த லாக் ஸ்டிச் மட்டும் இறக்கி அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு கழட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். ரெண்டு சைட்லேயும் நம்ம பஞ்ச் பண்ணுறது கிராஸாக பண்ணணும். கீழே பண்ணுறது அப்படியே கொஞ்சம் இறக்கி பண்ணிக்கிட்டே வந்தோன்னா இந்த ஸ்டிச் வந்து அப்படியே இறங்கிட்டே போகும். அதுக்காக தான் லெஃப்ட்டில் ஒரு வாட்டி, ரைட்டில் ஒரு வாட்டி, இதே மெத்தட் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணோம். இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே கீழே வந்து லாக் போட்டுக்கிறேன். குட்டியாக லாக் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு எந்த சைடு வேணுமோ நீங்கள் அந்த சைடில் போய் பஞ்ச் பண்ணிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சில் பாதி அளவு, இவ்வளோ நேரம் நம்ம போட்டுட்டு இருந்த ஸ்டிச்சில் பாதி அளவுக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போகணும். நீங்கள் இப்போ கொண்டு போகும்போது தான் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நீடிலோட எட்ஜில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே நூல் இழுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கட் ஆகும். அதனால் ஊசிக்கு பின்னாடி இந்த மாதிரி பின்னாடி தள்ளிட்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாது. இப்போ அந்த டைரெக்ஷனில் ஒரு சின்னதாக பஞ்ச் பண்ணி எடுத்து அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட வேண்டியது தான். இப்படி தான் நம்ம கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகும்போது இது வந்து என்ன ஆகும்னா, அப்படியே நமக்கு ஒரு குறுகல் ஷேப்பில் வரும். உங்களுக்கு நான் உங்களுக்கு இப்போது பென்சிலில் போட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு, ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் இப்படி போட்டுக்கிட்டே வரும். அதை வந்து இப்படி சைடில் கொண்டு போய் மேலே அப் ஒன்று போட்டு டவுன், அப் டவுன், இதே மாதிரி இப்படி போட்டுக்கிட்டே வரணும். ரெண்டு சைட்லேயும் மாற்றி போடணும். ஒரு வாட்டி வந்து லெஃப்ட்டு, ஒரு வாட்டி வந்து ரைட்டு, இப்படி போட்டுக்கிட்டே வரணும். இந்த கீழே போடுற ஸ்டிச் மட்டும் நம்ம கொஞ்சம் இறக்கி குறுகலாக இப்படி கொண்டு வரணும். இந்த ஷேப்பில் தான் வரும் இந்த ஸ்டிச். இங்கே ஓரளவுக்கு நமக்கு இந்த லென்த்து போதும் அப்படின்னு, அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். இவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எந்த மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நம்மளோட விருப்பம் தான் அது. இந்த அளவுக்கு இருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே இருந்து இந்த போட்ட ஸ்டிச்சில் பாதி இந்த இடத்துக்கு தான் கொண்டு போகணும். இங்கே கொண்டு போகக்கூடாது. இந்த பாதியில் இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போடணும். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் இங்கே இருந்து கீழே இறக்கிடணும். அதை புரியுதுங்களா? இப்போ கீழே இறக்கிட்டு இப்போது இந்த ஸ்டிச்சில் பாதி இங்கே இப்போ போடணும். இப்போது இந்த சைடு ஒரு வாட்டி ரைட்டு, ஒரு வாட்டி லெஃப்ட், ஒரு வாட்டி ரைட்டு, ஒரு வாட்டி லெஃப்ட், ஒரு வாட்டி ரைட்டு,
ஒரு வாட்டி லெஃப்ட் இப்படி போட்டுட்டு இப்போ இது வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டிச்சில் பாதிக்கு நம்ம இந்த மேலே போடுற ஸ்டிச்சை இங்கே போடணும். இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு அகெயின் இங்கே இருந்து கீழே கொண்டு வந்துடணும். இப்படி வரும்போது அது வந்து அந்த ஆரோ மாதிரி அப்படியே குறுகலாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருந்து ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று, இப்படி தான் போட்டுகிட்டே வரணும். இப்போ இதில் பாதி நம்ம இப்படி லாக் பண்ணிடணும். ஸோ இந்த பாதியில் நம்ம லாக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆரோ மாதிரி அப்படியே இருக்கும். பட் இவ்வளோ அகலம் வரக்கூடாது. குறுகலாக இங்கே மேலே எப்படி குறுகலாக வந்திருக்கு சேம் அந்த குறுகல் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஆரோ மாதிரி கீழே கீழே உங்களுக்கு இறங்கி வந்துகிட்டே இருக்கும். இது லாஸ்ட்டில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு வந்து எண்ணாட் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் ஷேப்பில் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். இந்த ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு இந்த ஆரோவோட ஷேப் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக வேறு கலர் நூலில் கான்ட்ராஸ்ட்டாக இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் நமக்கு இது பெருசாக இருந்தாலும் போக போக அப்படியே குறுகிட்டே வரும். இது வந்து நீங்கள் லென்த்தாக வந்துட்டு கீழே ஷார்ப்னஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களே லென்த் கணக்கு பண்ணி இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஸ் இதை மாதிரி சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி ஆரி பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.